விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. அன்பு இயேசுவே, எமது ஒவ்வொரு போதனையும் புதுமைகளும் வல்ல செயல்களும் விண்ணகத் தந்தையின் மகிமைக்காகவும் விண்ணரசை அமைக்க மட்டுமே. ஒவ்வொரு சொல்லும் செயலும் விண்ணரசை அடைய உதவும் கருவிகளாகவே இருந்தது. நீரும் போதனை வாழ்வில் மது நற்செய்தி பணிக்கு துணையாக 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கிறீர். மீனவர்கள், வரி வசூலிப்பவர், தீவிரவாதி, மிதவாதி, ரோமைக்கு நெருக்கம் உள்ளவர் ஒரு கலவையாக தேர்ந்தெடுக்கிறீர். சிந்தனையில், சொல்லில், செயல் வித்தியாசம் உள்ளவர்கள், எதிரான எண்ணம் செயல்பாடுகள் கொண்டவர்கள். எத்தனை கருத்து மோதல்கள் இருந்திருக்கும், வேறுபட்ட கருத்து நிலைகள் இருந்திருக்கும், தான் எண்ணுவது சரி என்ற விமர்சனங்கள் இருந்திருக்கும். ஆனாலும் அது வழிநடத்தல், அரவணைப்பு, விண்ணரசு பணியை புரிந்து கொள்ள நீர் எடுத்த முயற்சிகள் அவர்களின் வேற்றுமையிலே ஒற்றுமையை அது காண்பித்தது. ஒரே எண்ணம், ஒரே செயல்பாடு என்ற கூட்டுரிமை தத்துவத்தை நிலைநாட்டியது. விண்ணரசு என்ற ஒற்ற உன்னத நிலைக்காக தங்களின் பிரிவினை கருத்துக்களை மறந்து இயேசுவே அவர்கள் உண்மையிலே இணைந்தார்கள். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலும் மையம் விண்ணரசு. அதை நாங்கள் அடையும் மக்களாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். அந்த விண்ணரசுக்காக எங்கள் வாழ்வை பண்படுத்தி, பதப்படுத்தி, பரிசுத்தப்படுத்தி வாழ எங்களுக்கு தேவையான ஆற்றலை தாரும் சுவாமி.